திருமந்திரம் பாயிரம். பாடல் என்பது திருமூலர் வரலாறு. எண்ணிலி கோடி ஆண்டுகள். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் இடத்தே, இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. வரி 1. இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. இருந்தேன் என்பது நிலைத்திருந்தேன், தங்கியிருந்தேன். இக்காயத்தே என்பது இந்த உடலில், மனித உடற்சிறையில். எண்ணிலி கோடி என்பது எண்ணற்ற கோடி காலம், அளவிடற்கரிய யுகங்கள் என்று பொருள். வரி 2. இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே. இருந்தேன் என்பது நிலைத்திருந்தேன், தியானத்தில் தங்கினேன். இராப்பகல் அற்ற என்பது இரவும் பகலும் இல்லாத காலத்தை கடந்த நிலை. இடத்தே என்பது அந்த வெளியில், காலமற்ற தூய நிலையில் என்று பொருள். வரி 3. இருந்தேன் இமையவர் ஏத்தும் இடத்தே. இருந்தேன் என்பது நிலைத்திருந்தேன், தவத்தில் நின்றேன். இமையவர் என்பது தேவர்கள், கண் இமைக்காத தெய்வங்கள். ஏத்தும் இடத்தே என்பது துதிக்கும் இடத்தில், தேவர்கள் வணங்கும் புனித தலத்தில் என்று பொருள். வரி 4. இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. இருந்தேன் என்பது நிலைத்திருந்தேன், அசையாமல் நின்றேன். என் நந்தி என்பது எனது நந்தி பெருமான் சிவபெருமான் குருநாதர். இணையடி கீழே என்பது இரு திருவடிகளின் கீழ், புனித பாதங்களில் சரணடைந்தேன் என்று பொருள். சாரம். இப்பாடலில் 4 முறை இருந்தேன் என்று திருமூலர் கூறுகிறார். இந்த உடலில் எண்ணற்ற கோடி காலம் இருந்தேன். இரவும் பகலும் இல்லாத காலமற்ற வெளியில் தங்கினேன். தேவர்கள் துதிக்கும் புனித தலத்தில் நிலைத்தேன். நந்தி பெருமானின் திருவடிகளில் அசையாமல் சரணடைந்தேன். இது திருமூலரின் புகழ்பெற்ற பாடல். எண்ணிலி கோடி காலம் யோகத்தில் இருந்த அவரது அனுபவம். ஓம் நம சிவாய.